ஜனாதிபதியை சந்திக்க கோரும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள். வடகிழக்கு மலையகம் உட்பட தமிழ் பேசும் சமூகம் வாழும் பகுதிகளில் உள்ள பிரச்சினைகளுக்கான தீர்வு எங்கே? கூட்டணி அமைத்திருக்கும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் பற்றி பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள். பயப்படுகிறதா அரசு? மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முக்கியமாக நிறைய விடயங்களை நாங்கள் இது தொடர்பில் பார்த்திருந்தோம், பேசியிருந்தோம், கதைத்திருந்தோம். ஆனால் இன்றளவில் இந்த விடயம் தொடர்பில் நிறைய பேசு பொருளாக நிறைய பேசுகிற விடயங்கள் சமூகத்தில் வந்து கொண்டிருக்கு, சமூக வலைத்தளங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த தமிழ் பேசுகின்ற கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியாக அல்லது கூட்டு செயற்பாடாக இயங்க போவதாக அறிவித்திருந்தது. குறிப்பாக அந்த கட்சிகளை பொறுத்தவரையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணி, ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதூர்தீன், மனோ கணேசன், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன், சுமந்திரன், சாணக்கியன், இப்படி எல்லா கட்சிகளும், ஜீவன் தொண்டமான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இப்படி நிறைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விடயத்துக்கு வந்திருந்தாங்க. அது தொடர்பில் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் அப்படின்றத விளக்கமாக வழங்கியிருந்தாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு அந்த செய்திகளை விரிவான ஒரு செய்தியாக தந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த கட்சிகள், இந்த கூட்டணிகள் ஒரு கூட்டமைப்பாக அல்லது ஒரு கூட்டணியாக பல கோரிக்கைகள் முன்வைக்க தயாராக இருப்பதாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இது தமிழ் பேசும் மக்கள் பேரவை அப்படின்ற ஒரு விடயத்தை குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு ஒரு கட்சியாக உருவாக்குவாங்களா, இல்லை ஒரு பேரவையாக அது வெளியில் வந்திருக்கிறது. இங்கே எந்தவித அரசாங்கத்தை கவிழ்க்கவோ அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு சவால் விடுக்கவோ இந்த செயல்களை செய்யலை. நாம இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் வச்சு எல்லாம் தெளிவுபடுத்தி இருந்தாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி, இந்த கூட்டமைப்பு கூடியிருந்தது. குறிப்பாக பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேசியிருந்தோம். அங்கு நாங்கள் கேட்டோம், 6 கட்சிகள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இருக்குதா, ஏனைய கட்சிகளுக்கு ஏன் சந்தர்ப்பம் இல்லை? இப்போ வடக்கு கிழக்குல இன்னும் பல கட்சிகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறது, ஏன் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கல? நீங்க 6 கட்சிகள் மட்டும்தான் தேசிய கட்சிகளா, அல்லது தமிழ் மக்களை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, தமிழ் பேசுகின்ற சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல அண்மையில செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்ச நேரம் அவர் சொல்லியிருந்தார், இல்ல நாங்க ஏனைய கட்சிகளுடன் பேசுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கஜேந்திரகுமாரனுடைய கட்சியினுடன் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம், பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எனவே அது முன்னுக்கு என்ன நடவடிக்கைகள் முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறது என்பது தொடர்பில் நாங்கள் பேசுவோம். எனவே கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த அவங்களுடைய சந்திப்பின் போது இது தொடர்பில் விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல இன்னும் சில கட்சிகள் இருக்கிறது. நம்மளுடைய ராமநாத அர்ச்சுனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதர் மஸ்தானா ஒரு பக்கம் இருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் சில வடக்கு கிழக்கில் இருந்து வந்த தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்னத்தை பேச போறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போறாங்க என்பது பற்றி கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் இப்போது ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது முதல்ல பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் மக்களினுடைய மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அல்லது தமிழ் மக்களினுடைய காணி விடுவிப்பு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வீட்டு உரிமங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பொதுவான வெளிப்படையான வடக்கு கிழக்கு மலையக சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காகத்தான் நாங்கள் இந்த உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இப்போ இந்த கூட்டணி என்ன செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனாதிபதியை இந்த சந்திக்கிறதுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்காக தீர்மானத்தை அறிவித்திருந்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் முக்கியமான விடயங்களில் இணைந்து செயற்படுவதாக உறுதி எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒவ்வொரு கட்சியும் வந்து தங்களினுடைய தனிமைத்துவத்தை, தங்களுடைய சுயாதீனத்தை வந்து பேணிதான் இந்த கூட்டமைப்பில் இல்லாட்டி இந்த பேரவையில் இணைந்திருக்கிறாங்க. இந்த கொள்கைகள் தொடர்பாக, தங்களுடைய கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் தொடர்பாக அந்தந்த கொள்கைகளை வைத்துக்கொண்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே ஆக்கப்பூர்வமான முறையில் வந்து இது ஒன்றிணைந்து செயற்பட வந்து தீர்மானிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க சொன்னால் தமிழ் மக்களை பாதிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடுவதற்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. ஜனாதிபதியோட சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஜனாதிபதியை சந்தித்ததுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவரையும் சந்திக்கிறதுக்கான கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறாங்க. காரணம், இவங்க எதிரணியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்து பேசுறதுக்கான சில முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர பிரதிநிதிகள், வெளிநாடுகளினுடைய பிரதிநிதிகளை வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே போல தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதன் ஊடாக பேசுறதுக்கு வந்து தயாராக இருப்பதாக இவங்க கடந்த வாரம் நடைபெற்ற ஒன்று கூடல வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த விஷயத்தை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு இடையில அரசாங்கம் வந்து இதை கண்டு பயந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அரசாங்கம் வந்து இந்த கூட்டணி அல்லது கூட்டமைப்பு வந்து ஒரு புதுசா மக்கள்கிட்ட ஏதாவது பேசிடுவாங்க, மக்கள்கிட்ட ஏதாவது புதுவித ஒரு விடயத்தை வந்து சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அது எங்களுக்கு அவங்கவுங்க கூட்டணி அமைக்கிறாங்க, எதிர்கட்சி பலம் இல்லாததுனாலதான், எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில இல்லை, அதனாலதான் இப்படி கூட்டணி எல்லாம் குட்டி குட்டியா உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தமிழ் பேசும் சமூகம் அப்படின்ற ஒரு கோடு அடிச்சிருக்கிறாங்க. இங்கே நாங்கள் பல காலம் தமிழ் முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசுகிறோம் நாம. ஆனால் நம்ம பிரிஞ்சிருந்த காலம் ரொம்ப காலமாக பிரிஞ்சு தான் இருக்கிறோம். இன ரீதியாகவும் சரி, பிரதேச ரீதியாகவும் சரி, மத ரீதியாகவும் சரி, பிரிந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் தேர்தல் காலங்களில் கூட நாங்கள் அப்படி தான் வாக்களிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நடந்து முடிந்த தேர்தல் அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குது. எவ்வாறு இருப்பினும் இந்த விடயங்களை பார்த்து அரசாங்கம் ஓரளவுக்கு அதிர்வு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, அதே போல அடைக்கலநாதனுடைய கட்சி, அதே போல ஜீவன் தொண்டமான், இப்படி மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணி, இந்த 3 உறுப்பினர்கள், இப்படி எல்லாம் சேர்த்து 18 உறுப்பினர்கள் வராங்க. இந்த 18 உறுப்பினர்களுடைய குரல்கள், அரசியல் அனுபவங்கள், அவர்களுடைய குரல்களை வச்சு அரசாங்கத்தை ஒரு கோரிக்கையை வலுவா வச்சு நம்மளுக்கு இது தீர்வு வேணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இது அரசாங்க பக்கம் இருந்து சொல்லப்படுகிறது. அதே போல தான் அண்மையில் நான் பார்த்தேன் வந்து இதுக்கு சரியான விமர்சனங்கள் கிளம்பி இருக்கிறது. வடக்கு கிழக்கிலேயாக இருந்தாலும் சரி, இப்போது இருக்கக்கூடிய சில தமிழ் கட்சிகள் அல்லது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத சில தமிழ் கட்சிகள் வந்து இதற்கான விமர்சனங்களை எழுப்பி இருக்கிறாங்க. இது என்ன கூட்டணி, இவங்க மட்டும் பேசுறாங்க, என்னத்தை பேசுறாங்க, ஏது பேசுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எழுப்பி இருந்தது. அந்த விமர்சனங்களையும் தாண்டி இல்லை, நாங்க மக்களுக்காக பேசுறதுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்ற பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா திகாம்பரம் வந்து சொல்லி இருக்கிறாரு, இது வந்து ஒரு எதிரணி தலைமைத்துவம் சரியில்லையா, அல்லது அவர் அப்படி சொல்லல, நான் சொல்றேன், இந்த அவருடைய கருத்து அது போல பல விடைகளை தருது நம்மளுக்கு. எதிர்கட்சி வந்து சரியாக செயற்படலையா, திறன்பட செயற்படலையா, அதற்காகத்தான் இப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. திகாம்பரம் சொல்லி இருக்கிறதாக சில சமூக ஊடகங்கள்ல தகவலாக வந்திருக்கிறது. அப்போ எதிர்கட்சி தலைவர் இது தொடர்பில் ஸ்ட்ராங்னஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் எப்ப பாரு புரியாத ஒரு மொழியில பேசுறாரு, புரியாத ஒரு ஆங்கில மொழி, ஆங்கில வார்த்தைகள் அகராதியில இருந்து எடுக்கிறாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பேச ஆரம்பிச்சாங்க, ரொம்ப லென்த்தியா பேசுறாரு. பாராளுமன்றம் நடைபெற்ற அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே எதிர்கட்சி தலைவர் வந்து பேசி இருப்பார். மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா, நேரம் கொடுக்கப்படுகிறதா, பிரதான கட்சி அப்படின்னு சொல்ற நேரம் அவங்க ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் ஏனைய தமிழ் பேசுகின்ற கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதா, இப்படியான பல விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்போ இந்த நிலைமை வந்திருக்கிறது. இந்த தமிழ் பேசும் மக்கள் பேரவை அல்லது இந்த பேரவை ஒரு அரசியல் கட்சியாக மாறினால், ஒரு கூட்டணி கட்சிகள், இந்த இருக்கக்கூடிய சகோதர கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு, இந்த தமிழ் பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணியாக எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட்டால் என்ன நடக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நம்ம இதை பேசுகிற நேரமே நம்ம தமிழ் பேசுகின்ற சமூகம், நான் முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் தமிழராக இருக்கலாம், இன்னொரு முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் நம்ம பிரிஞ்சிருந்தோம் இல்லையா?
இப்போ நாம பேசுற மொழி ஒரு தமிழ் மொழி, பேச பேச இனிக்கக்கூடிய ஒரு மொழியில நாம பேசுற நேரம் உணர்வை ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுது. நம்மளுக்கு கண்ணுல பார்த்தாலே சில உணர்வுகளை வந்து புரியுற காலகட்டம். அப்போ இந்த உணர்வு எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும், தேர்தல் அப்படின்னு சொல்லி இது குதித்தால் இது அதை பத்தி அவங்க பேசி இல்லை, நானா பேசுறேன் இந்த விஷயம். ஸோ இந்த பயம் சிலருக்கு இருக்கிறது. இப்போ ஒரு கூட்டணியாக கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மலையகம் இது மூன்றும் அப்படியே ஒரு நேர்கோட்டில் இணைக்கப்படுது அப்படின்னு சொல்ற நேரம், அப்போ அது எவ்வளவு தூரம் ஒரு சக்தி வாய்ந்ததாக அமைய போகிறது என்பதை வந்து நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே இந்த 6 தமிழ் கட்சிகள், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 தமிழ் கட்சிகள் ஆரம்பிடக்கூடிய இருக்குது. 6 தமிழ் கட்சிகள் இந்த கூட்டமைப்பை பார்த்து சிலர் அதிர்ந்திருக்கிறாங்க, சிலர் விமர்சனங்களை சொல்லி இருக்கிறாங்க. இல்ல நாங்க யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல நாம சேர்ந்தாலும் திட்டுறாங்க, சேரலனாலும் திட்டுறாங்க அப்படின்ற கருத்துக்கள் கூட அன்னைக்கு முதல் ஊடக சந்திப்புல வந்து வெளியாகி இருந்தது. எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு சீரழிந்த காலம் முடிந்து விட்டது. இனியாவது இந்த சமூகம், தமிழ் பேசுகின்ற சமூகம், அது நம்மளுக்கு மதம் முக்கியம் இல்லைங்க, தமிழ் பேசுகிற சமூகம் வந்து ஒன்றிணையணும், ஒரு நேர்கோட்டில் வரணும், நம்ம மொழிக்காக நம்ம போராடணும், நம்ம சமூகத்துக்காக, தமிழ் பேசுகின்ற சமூகத்துக்காக போராடணும். அவர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்காக நாங்க போராடணும், குரல் கொடுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இந்த உரிமைகள், நம்மளுடைய உணர்வுகளை வந்து மற்றவங்க புரிஞ்சு கொள்வாங்க. பெரும்பான்மை கட்சிகள் புரிஞ்சு கொள்வாங்க, நாட்டை ஆளுகின்ற சிங்கள கட்சிகள் வந்து இதை முக்கியமா புரிந்து கொள்வாங்க. எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பேரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான தலைமைத்துவங்கள் அங்கே இருக்கிறது. அங்கு யாரு தலைவர், யாரு செயலாளர், யாரு பொருளாளர் அப்படின்ற விடயத்தை தாண்டி மக்களுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு குரல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதனுடைய பயணம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பில் நிறைய விடயங்கள் வந்து பேச வேண்டி இருக்கிறது. இப்போ கஜேந்திரகுமார் சேர்ந்தால் அங்கு சிக்கல் வருமா, சுமந்திரனுக்கும் கஜேந்திரகுமாருக்கும் இருக்கக்கூடிய, நாங்கள் இங்கே பேசணும் இல்லையா ஒரு அரசியல் ப்ரோக்ராம்ல, கஜேந்திரகுமாரை கூப்பிட்டு என்ன உங்க 2 பேருக்கும் சிக்கல் அப்படின்னு சொல்லி, அங்க அந்த ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து சாத்தியப்பாடுமா, அர்ச்சுனாவை சேர்த்தால் அங்கு சாத்தியப்படுமா, இல்ல காதர் மஸ்தானா வந்தால் ரிஷாட் பத்ருதீனுக்கும் காதர் மஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கசப்புகள் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படாகும், காதர் மஸ்தானுக்கு அங்கு சேர முடியுமா, அவருடைய கட்சி அதற்கான இடம் கொடுக்குமா அப்படின்ற நிறைய விடயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு. எனவே நாங்க இப்போ இது தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறதுனால இன்றைக்கு நோட்டோபிக்கின் ஊடாக இதை பேசணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் வந்திருந்தோம். அது தொடர்பாக தான் பேசி இருந்தோம். எனவே ஒரு தமிழ் பேசுகின்ற சமூகத்திற்கு ஒரு விடிவு காலம் வருது அப்படின்ற ஒரு உணர்ச்சி வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா இதில் இருக்கக்கூடிய தலைமைத்துவங்கள் ஒற்றுமையாக செயற்படணும். இழுபறிகள், ஒரு தேர்தல் வார நேரம் உடைச்சு கொண்டு போறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒற்றுமையாக செயற்படணும், ஒருமித்த குரல் தமிழ் பேசுகின்ற சமூகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பேரவை, இந்த 6 கட்சிகளினுடைய இந்த பேரவை எவ்வளவு தூரம் போகுது, என்னென்ன இதுவரைக்கும் வடக்கு கிழக்குல வந்து காணி பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு. மக்கள் இன்றைக்கும் போராடுறாங்க. மக்களுக்கு வீடு வாசல் இல்லை. மலையக சமூகம் வீடு தாரேன், கட்டித்தாரேன், காணித்தாரேன், அது தாரேன், இது தாரேன்ட்டு இன்னும் அது தொடர்புல சரியான முடிவு எடுத்துப்படல. இப்படி எல்லா பிரச்சனைகளும் தமிழ் பேசுகின்ற சமூகத்திற்கு இருக்கிறது. இவைதான் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேரவையினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, ஜனாதிபதியை சந்திக்கிறாங்களா, ஜனாதிபதி கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கிறாங்களா, என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்றதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையும் இந்த நோட்டோபிக்கினூடாக சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.